வணக்கம். வாஷிங்டனிலிருந்து அகத்தியன். அமெரிக்காவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த முதல் நாளே கிராமத்திற்கு சென்று அன்று இரவு எனது சகோதரனின் வீட்டிலே உறங்கினேன். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த நேர வேறுபாடு காரணமாக தூக்கம் வரல. நள்ளிரவு வரை புரண்டு புரண்டு படுத்து பார்த்தேன். கொஞ்சம் கண்ணை சந்திருப்பேன். ஒரு கிராமத்தில் தேவாலயத்தில் சத்தமாக ஒலிபெருக்கியில் பாடல் போட்டு விவிலியத்தை வாசித்து எழுப்பி விட்டாங்க. முழிச்சு பார்த்தா காலையில் 4:15 மணிங்க. ஏண்டா அவங்களுக்கெல்லாம் நேரங்காலமே இல்லையா? ஊரில் உள்ள எல்லா சேவலும் கூவ தொடங்கிட்டு கொஞ்சம் மறுபடியும் கண்ணு சந்தேன். அடுத்தும் பாட்டை போட்டு நேரம் காலை 5 மணி. ஆமாம், இப்போ ரொம்ப அவசியம். போதா குறைக்கு பக்கத்து ஊர்லேருந்து ஒரு பாட்டு போட்டாங்க. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஏண்டா நீங்களுமாடா? கண்டிப்பாக இஸ்லாமிய பாடலும் ஒலித்திருக்கும். ஆனால் என் காதுகளில் அது விழவில்லை. காரணம், அவர்களது கிராமங்கள் சற்று தொலைவில் இருக்கின்றன. இப்போ பாடல்கள் பலவிதம், வழிபாட்டு முறைகள் பலவிதம், ஆனால் வழிபடும் தெய்வம் ஒன்று தான். அப்படித்தான் தமிழிலும் பல்வேறு பக்தி இலக்கியங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அவையெல்லாம் ஒரே இறைவனைத்தான் போற்றி புகழ்கின்றன என்கிறார் ஔவையார். தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்கிறார் ஔவையார். இறைவன் ஒருவனே என்பதே உண்மை. இதனை ஏற்பதே எல்லோருக்கும் நன்மை. நன்றி. தமிழண்டா.